பூத்தவளே புவனம் 14யும் பூத்த வண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும், சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அன்பு அகலாத கணவரும் தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும், தொலையாது நிதியமும் கோணாது கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாடி அரிதுயிலு மாயனது தங்கை ஆதிகட ஊரின் வாழ்வே, அமுதீசர் உருபாக மகளாக சுகபாணி அருள்வாமி அபிராமியே. வணக்கம். நாம் நவராத்திரி 2ஆம் நாளை ஒட்டி நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவிலை பற்றி காண இருக்கிறோம். இந்த கோவிலானது மிகவும் அற்புதமான கோவில். நங்கநல்லூரில் மிகவும் பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு தலமாக இந்த கோவிலானது திகழ்கிறது. இந்த கோவிலின் மூலவராக இருப்பவர் ராஜராஜேஸ்வரி தேவி. இவர் மிகவும் சக்தி வாய்ந்த தேவி, சக்தி வாய்ந்த அம்மன். இவர் சக்தி தேவியின் அவதாரமாகவே கருதப்படுகிறார். இந்த இடம் தேவியின் பெயரால் நங்கநல்லூர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. மூலவரின் சிலை ஹோமகுண்டத்திலிருந்து வெளியே வந்ததாக நம்பப்படுகிறது. பக்தர்கள் இந்த கோவிலை கடிகார திசையில் மட்டுமே சுற்றி வர வேண்டும். இந்த கோவிலை பொறுத்தவரையில் நாம் பிரகாரத்தை சுற்றும் போது, கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும்போது கடிகார திசையில் மட்டுமே சுற்றி வர வேண்டும் என்பதே இந்த கோவிலின் தனித்துவமான ஒரு சிறப்பாகும். இந்த கோவிலின் கருவறையை அடைய கிட்டத்தட்ட 16 படிகள் உள்ளன. மேலும் ஒவ்வொரு படிக்கும் அதன் சொந்த அர்த்தம் உள்ளது. பக்தர்கள் கோயிலில் இருந்து மட்டுமே பூஜை பொருட்களை வாங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த கோயில் சத்யநாராயண கோயிலுக்கு அருகில் மிக அருகில் அமைந்துள்ளது. இந்த கோயில் 1970களின் முற்பகுதியில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆசிரமத்தால் கட்டப்பட்டது. 1970களின் ஆரம்பத்தில் முற்பகுதியில் இந்த கோவிலானது ராஜராஜேஸ்வரி ஆசிரமத்தால் கட்டப்பட்ட ஒரு கோவில். இது ஸ்ரீ ராஜகோபால சுவாமிகளால் வழிநடத்தப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை ராஜராஜேஸ்வரியை வழிபடுவது பக்தர்களின் அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது பக்தர்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் வெற்றியை தரும். நாம் செவ்வாய்க்கிழமையன்று ராஜராஜேஸ்வரியை சென்று வழிபட்டோமேயானால் நம் உடலில் உள்ள அனைத்து நோய்களுமே தீர்ந்து பிணி நீங்கிவிடும் என்பது, நம் உடல் நோய்கள் நீங்கிவிடும் என்பது இந்த கோவிலின் நம்பிக்கை. வெள்ளிக்கிழமைகளில் சென்று வழிபட்டோமேயானால் பொருளாதார ரீதியாக நாம் பெரும் வெற்றியாளராக திகழ்வோம், பெரும் வெற்றியை அடைவோம் என்பது இக்கோவிலின் நம்பிக்கை. முழு நிலவு நாள் மூலவருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. கோவில் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை மற்றும் மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை கோவிலானது திறக்கப்பட்டுள்ளது. வாய்ப்பு கிடைப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு ராஜராஜேஸ்வரி அம்மனின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.